அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 17 அழுக்காராமை. திருக்குறள் 161. ஒழுக்காறா கொள்க ஒருவன்தன் நெஞ்சத்து அழுக்காறு இலாத இயல்பு. ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாகக் கொண்டு போற்ற வேண்டும். திருக்குறள் 162. விழுப்பேட்டின் அக்தொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். யாரிடத்திலும் பொறாமை இல்லாமல் இருக்கப் பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. திருக்குறள் 163. அறனாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறருடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக பொறாமைப்படுவான். திருக்குறள் 164. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து. பொறாமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுவதை அறிந்து பொறாமை காரணமாக அறம் அல்லாதவைகளை செய்யமாட்டார் அறிவுடையோர். திருக்குறள் 165. அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. பொறாமை எண்ணம் உள்ளவர்களுக்கு வெளியே இருந்து துன்பம் வரத் தேவையில்லை. அவர்களிடம் இருக்கும் பொறாமை எண்ணமே போதும், அது அவர்களை அழித்துவிடும். திருக்குறள் 166. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றிக் கெடும். பிறருக்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு பொறாமைப்படுகின்ற அவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெட்டுப்போகும். திருக்குறள் 167. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவல் தவ்வையைக் காட்டிவிடும். பொறாமை உடையவனை திருமகள் கண்டு பொறாமைப்பட்டு தன் தமக்கைக்கு அவனைக் காட்டி நீங்கிவிடுவாள். திருக்குறள் 168. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். பொறாமை என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தைக் கெடுத்து தீய வழியில் அவனைத் தள்ளிவிடும். திருக்குறள் 169. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இவ்வுலகில் பொறாமை நிறைந்தவர்கள் சிலர் முன்னேறுவதும் பண்பாளர் சிலர் வாழ்வில் துன்பப்படுவதும் கண்டு ஆராய்ந்து பார்த்தால் முற்பிறப்பில் செய்த பாவ புண்ணியங்களே காரணமாகும். திருக்குறள் 170. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். பொறாமைப்பட்டு பெருமை உற்றவரும் உலகத்தில் இல்லை. பொறாமை இல்லாதவராய் மேம்பாட்டிலிருந்து நீங்கியவரும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்.